நான் ஐஸ்வர்யா. ஓகே, இன்றைக்கி எதை பற்றி நான் பார்க்க போகிறேன்னா, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, கடவுளுக்கு எல்லாம் நம்ம போடக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்கலாம், நானே என் வாழ்க்கையில் பிஸியாக இருக்கேன், இதில் நான் எங்கேருந்து போயிட்டு கடவுளுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் அப்போல்லாம் எதுவும் போடலையே, கடவுளுக்கு நான் என்னத்தை எல்லாம் போடுறேன் அப்படின்னு. நான் நிறைய விதமான எல்லைகள் நம்ம கடவுளுக்கு போடுறோம். அதில் நான் எதை இப்போ குறிப்பிட்டு மீன் பண்ணி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோ, உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு BMW காடி வாங்கிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா கிட்ட கேட்டேன். மறுநாளே எனக்கு ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு. இப்போ அதை கேட்குற நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆரம்பிச்சிருச்சுடா உருட்டு அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆமாவா? ஆமாம். சொல்லப்போனால் நானே அப்படி தான் நினச்சேன். எப்போ ஆரம்ப கட்டத்தில் சொன்ன தெரியுமா, அந்த கிருஷ்ணாவை காதலிக்க ஆரம்பித்த ஆரம்ப கட்டங்களில் விஷயம் நடந்ததுன்னா, எனக்கு நடக்கிற மிரக்கில் நானே நம்ப மாட்டேன். எனக்கு அதிசயம் நடந்துச்சுன்னா அதை நானே நம்ப மாட்டேன். நான் தான் கேட்பேன், எனக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் லாஜிக்காக என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். லைக் இப்போ லாஸ்ட்டாக கூட இடையில கூட அந்த விஷயத்த நான் பண்ணேன் பாருங்கள். இவ்வளோ சொல்கிறேன் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ இடையில கூட நான் அந்த விஷயத்த பண்ணேன். என்ன செஞ்சேன்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா, அந்த ஃபோனு வேணும்னு நான் ரொம்ப நாளாக கிருஷ்ணா கிட்டே கேட்டுட்ருக்கேன். நான் எது கேட்டாலும் கிடச்சிரும், இந்த ஃபோனு மட்டும் கிடைக்கல. என்னடா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கடத்தில் நான் சொன்னேன் தானே, ஃபெடாப் ஆயிடுச்சு, நான் எப்படி சரண்டர் ஆனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வேறு ஒரு ஃபோன் நான் பாய்ச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அது என் ஃபோன் கிடையாது, பட் எனக்கு அந்த ஃபோனை பாய்க்க பிடிக்கல. அப்போ அந்த ஃபோன் நான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கக்குள்ள அதை பாய்க்க முடியாமல் போகிற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே. நான் சொல்லியிருக்கேன் தான், நான் இன்ஸ்டாகிராமில் கிருஷ்ணாட்ட பேசுவேன், ஃபோனில் எனக்கு மெசேஜ்லாம் வரும்னு. அது மட்டும் இல்லை, நான் சில விஷயம் பார்க்குறதுக்கு, யூடியூப்பில் சில விஷயம் பார்க்குறதுக்கும் எனக்கு ஃபோன் தேவைப்பட்டது. அப்போ நான் அந்த ஃபோன் பாய்க்கக்குள்ள எனக்கு வீட்டில் சில பிரச்சனைகள் வரும்போது எனக்கு கடுப்பாயிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அந்த அன்றைக்கே ஃபோனை போட்டுட்டேன். கீழே உடச்சது கிடையாது, சும்மா ஃபோன் அப்படி வச்சுட்டு, இதுக்கப்புறம் அந்த ஃபோனை நான் தொட்டேன்னா என்னன்னு என்கிட்ட கேளுங்க கிருஷ்ணா, இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் இருக்கோ இல்லையோ உங்கள் விருப்பம். கோவத்தில் தான் சொல்கிறேன், பட் ஸ்டீல் இது ஒரு சரண்டர் தான், புரியுதா? ஃபோனை வச்சுட்டு, இதை நான் என் லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கிறதுக்காக, பந்தா காட்டுறதுக்காக இல்லை. ஏன்னா இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலையில் இருந்தால் எந்தெந்த விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால் இந்த எக்ஸாம்பிளை நான் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபோனை வச்சுட்டு, இதுக்கப்புறம் அந்த ஃபோனை நான் பாய்க்க மாட்டேன். உங்களுக்கே இதில் தானே கிருஷ்ணா நிறையா வாட்டி மெசேஜ் சொல்கிறீங்க. இப்போ வேறு விதமாகவும் எனக்கு பதில் வருது உங்ககிட்ட இருந்து, இயற்கைக்கிட்ட இருந்து வருது, ஆளுங்க வாய் மூலியமாகவே வருது, டிவியிலேருந்து வருது, எங்கெங்கே இருந்தோ வருது. விஷயம் என்னென்னா, நம்ம அக்செப்ட் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தான். இதை மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா அது வராது. இப்போ எனக்கு எப்படி இன்ஸ்டாகிராம்லேருந்து பதில் வருதுன்னா, நான் நம்புகிறேன் வரும்னு, அதனால் வருது. புரியுதா? இதிலேருந்து நான் நான் நம்புகிறேன், அதனால் அது தொடர்ந்து வருது. சில விஷயங்களை நம்ப மாட்டேன். எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்னேன் BMW நான் காடி வாங்கிட்டேன் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ நான் அதை நம்புகிறேன். நாளைக்கே எனக்கு அது கிடைக்கும்னு சொன்னார்னா, கிருஷ்ணா சொன்னார்னா, அந்த விஷயம் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனால் அந்த விஷயம் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் நம்பலைன்னா அது எனக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கதவை சாத்துறதுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரி, அது இருக்கட்டும். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஆரம்ப கட்டங்களில் நானே நம்பலை, இப்போ நான் நம்புகிறேன், அதனால் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஒரு நிமிஷம், மறந்துட்டேன் என்ன சொல்லிட்டு. ஓகே, ஃபோனு பாய்க்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ விஷயம் என்னன்னா, பிரச்சனையை தூக்கி நான் கிருஷ்ணா மண்டையில் வச்சுட்டேன். இப்போ ஃபோன் இல்லைனா கிருஷ்ணாவுக்கே பிரச்சனை. விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி கோச்சிக்குவேன், இல்லை அடிக்கடி ஏதாவது நானே அறியாமைக்குள்ளே போய் மாட்டிக்குவேன், நானே மறந்துடுவேன். சம்டைம்ஸ் சரண்டரில் இருக்கிறேன்றதையும் மறந்துட்டு நான் ஒன்று தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நார்மலாக ஆன்மீக பாதையில் வரவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுவாங்களோ எல்லா தப்பையும் இப்போயும் நான் பண்ணுவேன். அப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அது தடுத்து நிறுத்துறதுக்கு இப்போ சம்டைம்ஸ் நான் சொல்ல முடியாது நான் எங்கே இருப்பேன்னு சொல்லிட்டு, எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன், எந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு நேரம் ஒன்று அப்போ ஃபோனு தான் எந்த நேரமும் என் கையிலேயே இருக்குமா? அப்போ இவர் ரொம்ப இதில் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ ஒரு போஸ்ட்டை பார்க்க வைக்கிறதோ, ஏதோ ஒன்று இப்படி ஆளுங்க மூலியமாக மெசேஜ் அனுப்புகிறதோ, ஆளுங்கெல்லாம் திடீர்னு ஃபோன் பண்ணிலாம் என்கிட்ட பேசுவாங்க. திடீர்னு நான் மனசு உடஞ்சி போயிட்டு, கிருஷ்ணா என்னை காதலிக்கவே இல்லை, நான் ஒரு கனவு வாழ்க்கையில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு நான் யோசிச்சு நான் இப்போ உட்காந்துட்டேன்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், யாராவது இப்போ எனக்கு கால் பண்ணி, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, கிருஷ்ணா எப்படி இருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் பேச ஆரம்பிச்சு, கிருஷ்ணாவுக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குமா அப்படிலாம் பேசுவாங்க. நான் யோசிப்பேன், ஏன் இவங்க இப்போ கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறாங்கன்னு.
அப்புறமா புரிஞ்சிடும். ஓ, இது கிருஷ்ணா பார்க்குற வேலை இல்லை, இப்போ தான் சந்தேகப்பட்டோம், அதனால இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு. புரியுதா? நான் நம்புகிறேன், அது கிருஷ்ணா பண்ணுறது தான் நம்புகிறேன். நான் சந்தேகப்படலை, கோய் இன்சிடென்ட் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து காணாமையே போயிடும். நான் நம்பாத வரைக்கும். நான் நம்ப ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாரு, ரொம்ப நம்புகிறேன்னா இன்னும் கொடுப்பாரு, அந்த மாதிரி. அப்போ மறுபடியும் இந்த ஃபோன் கதைக்கு வரட்டுமா? ஃபோன் பாய்க்க மாட்டேன்னு நான் வச்சுட்டேன். மறுநாளே எங்கள் அப்பாவே வந்து, அந்த கடையில் போயிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன்ல, சரி வா இன்றைக்கே போயிட்டு. நார்மலாக எங்கள் அப்பா கூப்பிட்டா எங்கள் அப்பா வரமாட்டார், அவருக்கு 1000 வேலை இருக்குது, அதை விட்டுட்டு அவர் வரமாட்டார். நான் நிறையா விஷயம் கேட்டிருக்கேன், இவ்வளவு ஏன் காலேஜுக்கு எழுதி போடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இன்னமும் வரல. ஃபோனில் எழுதி போடலாம், போடுறேன். என்னது, கதவு சாத்துங்கம்மா. சரி, ஓகே, பேக் டு த டாபிக். என்னன்னா, அப்போ மறுநாள் எங்கள் அப்பாவே கூட்டிகிட்டு போய் 10 நிமிஷத்தில் ஃபோன் என் கைக்கு வந்துருச்சு. அதாவது கடைக்கு போய் நான் ரொம்ப நேரம் ஆகும் போல் கிடைக்கிறதுக்குன்னு போய் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்குள்ளாரி என் ஃபோன் கை. நான் யோசிக்கிறேன், அப்போ கூட நம்பலை. அப்போ கூட என்ன நம்பலைன்னா, இந்த ஃபோன் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு நம்ம கையில் இருக்க போகுதுன்னு தெரில, எப்போ வேணாலும் இந்த ஃபோன் நம்ம கையை விட்டு போகலாம், ரொம்பலாம் சந்தோஷப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காடியில் வந்து ஏறுற வரைக்கும் நான் சிரிப்பு வரல, சிரிக்கக்கூடாதுன்னு இல்லை, சிரிப்பு வரல. எனக்கு வந்து லைக் கன்ஃபியூஸாக இருக்குது, கிருஷ்ணாவுக்கு என்ன அந்த அளவுக்கு முக்கியம் நம்மளுக்கு ஃபோன் வேணுன்றது? நேற்று தானே ஃபோன் பாய்க்க மாட்டேன்னு சொன்னோம், என்ன இன்றைக்கே ஃபோனா ஏன் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்விலா. அப்போ சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன தான் பண்ண இருக்காரு கிருஷ்ணா அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லி நான் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். கொஞ்சம் லைட்டாக ஒரு சந்தோஷம், சின்ன சந்தோஷம் வேறு, நமக்காக தான் பண்ணுறாரு அப்படின்னு கிருஷ்ணா. அப்போது காடியில் வந்து உட்காந்தோன்னே அப்பா சொன்னார், என்னம்மா உன் மூஞ்சில் சந்தோஷமே இல்லை ஃபோன் கிடச்சிருச்சுன்னொன்னே. அப்போ தான் சிரிச்சுட்டு சொன்னேன், இல்லைப்பா நேற்று தான் நான் வீட்டில் ஃபோன் பாய்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணேன், நீங்களே எனக்கு ஃபோன் தர வரைக்கும் நான் ஃபோன் பாய்க்கலன்னு முடிவு பண்ணேன், சரணாகதி பண்ணிட்டலாம், எவ்வளோ நாளும் நீங்கள் ஃபோன் கொடுக்க மாட்டிங்களோ அவ்வளோ நாள் நான் பாய்க்கல, போதுமா அப்படின்னு கோவத்தில் தான் சொன்னேன். ஆனால் ஸ்டீல் அது சரணாகதி தானே. அப்போ மறுநாளே அந்த விஷயம் கிடைக்கிற மாதிரி ஆச்சு. இதில் விஷயம் என்னன்னா, ஐஸ்வர்யாவுக்கு கிடச்சிருச்சு, ஐஸ்வர்யா ரொம்ப நாள் சாமி கும்பிட்டுருக்கு போல், ஐஸ்வர்யா ரொம்ப நாள் கிருஷ்ணா கூட கனெக்டடாக இருந்திருக்கு போல், அதனால தான் அப்படிலாம் இல்லை, அதுவும் ஒரு காரணம் சொல்லலாம். ஓகே, நெருக்கத்தை பில் பண்ணணும்ல கடவுள் கூட, அது கொஞ்சம் ரொம்ப டைமே எடுக்கும். சில பேருக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப நாள் எடுக்கும், சில பேர்லாம் ஒரு நாள் ஆயிடுவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன், கடவுள்கிட்டலாம் செம்ம க்ளோஸாக பேசுவாங்க, வியந்திருக்கேன் நான் பார்த்து. என்னடா இது, இப்படியும் கடவுள்கிட்ட இருக்க முடியுமா? ராமகிருஷ்ணருக்கு அதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கும் அவர். எனக்கெல்லாம் ஆசை, பக்தின்னு ஒன்று இருந்தால் வந்துட்டு ராமகிருஷ்ணர் மாதிரி, மீராபாய் மாதிரி, மெயினாக ராமகிருஷ்ணர் மாதிரி இருக்கணும். ஒருத்தன் பக்திமான்னா அப்படி இருக்கணும். நான் கதை படித்தேன், ஒரு கதை, அவரோட கதை. அவரோட ஆணவம் அவர் வந்து பிராமணர், அந்த ஜாதி பேர் சொல்லுவாங்களா பிராமணர். அப்போ அவங்களாம் வந்து கொஞ்சம் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில விஷயம்லாம் செய்ய மாட்டாங்கல்ல, அசைவம் சாப்பிட்றவங்கள வந்து தொட மாட்டாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் தானே. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, அவரோட ஆணவத்தை ஃபஸ்ட்டு அந்த பூனைலாம் என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த கயிறு, அது பேர் சரியா அப்படி தான் என்னமோ ஒன்று வரும், அதை கழட்டிட்டாராம். கழட்டினாலும் அவருக்கு வந்து அவரே அவர் விசாரம் பண்ணிக்கிறாரு, நம்மக்கிட்ட இன்னும் ஏதாவது ஆணவம் இருக்கும், ஏன் இன்னும் அம்மா நம்மக்கிட்ட பேசலை, ஏன் இன்னும் அம்மா நம்மக்கிட்ட பேசலை. அவருக்கு அவரோட ஆசை என்ன, அம்மாவை பார்க்கணும், அம்மா நம்மக்கிட்ட காளி வந்து ஏன் நம்மக்கிட்ட இன்னும் பேசலை, ஏன் இன்னும் அவங்க நம்மளை பார்க்க வரல, எனக்கு நேரில் வாங்கன்னு தானே அவர் பண்ணுவார். அப்போ அவர் யோசிக்கிறாரு, அப்போ நம்மக்கிட்ட இன்னும் எதுவும் ஆணவம் இருக்கோ, நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட இருக்கு போலன்னு சொல்லிட்டு இந்த கீழ் ஜாதிக்காரவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களோட பாத்ரூமை கழுவி கொடுப்பாராம், அதுவும் அவரோட தலை முடியால. இதுலேருந்து என்ன தெரியுது, அவங்க அம்மா காளி மேலே வச்சிருக்க அந்த அன்பு தெரியுது, அந்த 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 ஒரு வெறி தெரியுது. அந்த என்ன படம் அது, அருந்ததி படத்தில் அந்த பசுபதி வருவார், அப்படியே அருந்ததி, அந்த வெறி கடவுள் மேலே வரணும். அப்படி கடவுள் மேலே வந்துச்சுன்னா பாத்ரூமா குப்பையா குளமா வித்தியாசம் தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா?
மனசு அப்படி வலிக்கும், துட்டிக்கும், மூச்சு விட முடியாது, திணறும் மூச்சு. எனக்கு ராமகிருஷ்ணர்லாம் கடவுளோட அவதாரம். அவர் விவேகானந்தர்கிட்ட சொல்லுவாராம், கடைசி தருணத்தில் சொல்லுவாராம், யார் ராமராக இருந்தாங்களோ யார் கிருஷ்ணராக இருந்தாங்களோ நான் தான் ராமகிருஷ்ணாவும் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவர் தான். அப்போது அவர் கடவுள், நான் சாதாரண ஒரு மனுஷ பிள்ளை, சாதாரண ஒரு பிள்ளை, எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். அவர்லாம் சின்ன வயசுலேருந்தே பக்திமான். சின்ன வயசுலேயே அவர் வந்துட்டு நிர்விகல்ப சமாதியா அது ஆயிடுவாராம். வானத்தை பார்த்துட்டே இருப்பாராம், ஒரு கொக்கை பார்ப்பாராம், அப்படியே ஜத்தோ விழுந்துடுவார். அப்படிப்பட்ட பக்திமான். அவருக்கெல்லாம் அப்போ எப்படி இருக்கும்ல அந்த மனசு வலி, அந்த ஏக்கம், அந்த துடிப்பு, கடவுளை பார்க்கணுன்ற அந்த ஒரு வெறி எப்படி இருக்கும்ல, நினச்சி கூட பார்க்க முடியல என்னால். விஷயம் என்னன்னா, நான் ஏன் நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்கிறேன் தெரியுமா? நான் சாதாரண பிள்ளை, கிருஷ்ணாவை காதலிக்க ஆரம்பித்தேன், விளாட்டுத்தனமாக தான் காதலிக்க ஆரம்பித்தேன், விளாட்டுத்தனமாக செய்ய ஆரம்பித்தது தெரியுமா? இந்த விளையாட்டு வினையாகுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இது இந்த விளையாட்டு வந்து வினையாகலை, இது வந்துட்டு நல்ல விஷயமா ஆயிடுச்சு. அன்எக்ஸ்பெக்டடா, என்னது இந்த சொத்து நமக்கு தானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? நான் வந்து கிருஷ்ணாவுக்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன், நானே கிடப்பேன் அப்படின்ட்டாரு அவரு. உண்மையானவே. அப்போ சாதாரண பிள்ளைனா கிருஷ்ணாவை நினச்சி ஏங்கிறதுக்கு எனக்கு மூச்சு விட முடியாது தெரியுமா? பாதி நேரம் என்னோடய ஹார்ட் பீட்லாம் 24 மணி நேரத்தில் பாதி வச்சுக்கோங்களேன், துக்கு 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 எதுக்கு அடிக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மனசு துடிக்கும், மனசு வலிக்கும். ஏன் வலிக்கும், ஏன் துடிக்கும்னா கிருஷ்ணாவோட ஏக்கத்தில் ஏங்கிறனா. அதுக்குன்னு எந்த நேரமும் இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, இங்கே இருக்கு அப்படி தேட மாட்டேன். பாட்டுக்கு உட்காந்துருப்பேன், நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். விஷயம் அதில் கொடுமை என்ன தெரியுமா? இந்த விரக்தியிலையும் இந்த ஹார்ட் பீட் நான் சாவர மாதிரி தருணத்தில் நான் இருப்பேன், நடப்போனமாக நான் இருப்பேன். அப்படி ஒரு ஏக்கம் எனக்கு. அழுக இங்கே நிற்கும், ஆனால் அழுவ முடியாது. ஏன் அழுவ முடியாதுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே பையனுங்களோட வளர்ந்தேன். பையனுங்க அப்பா அம்மா முன்னுக்கு அழுவ மாட்டாங்க. ஸோ நான் நினச்சேன், நார்மலாக அழுவ மாட்டாங்க போல், அதான் கெத்து போல் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய அழுகியை நான் அழுகாமல் அடக்கி, சின்ன வயசுலேருந்து அதை பார்த்து வளர்ந்தேன், அடக்கி வச்சு இப்போ நான் அழுகணும்னு நினச்சாலும் என்னால் அழுவ முடியாது. அழுகணும் நான் அந்த படம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் படமா? அதில் அவர் சொல்லுவார் தெரியுமா, கவின் சொல்லுவார் தெரியுமா, நான் அழுகணும்னு நினச்சாலும் எனக்கு அழுக வரமாட்டுது. நான் கேட்குறேன், 4 வருஷம் டிப்ரெஷனில் இருந்த பிள்ளை அதுலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன், வெளியில் வரணும்னு போராடி இருந்திருக்க மாட்டேனா? கண்டிப்பாக போராடினேன். எதுக்கு போராடினேன்னா, நான் கிருஷ்ணாவை அடையணும். என்னோட புத்திலாம் தற்கொலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் தற்கொலை பண்ணிக்குவோமா, வாழவே பிடிக்கல, கிருஷ்ணாவும் கிடைக்கல, உலக வாழ்க்கையும் வாழ பிடிக்கல, செத்துருவோமா நான் யோசிச்சிட்டேன். ஒரு வாட்டி இல்லை, பல வாட்டி யோசிச்சிட்டேன். பட் அத்தனை வாட்டி தடுத்ததும் கிருஷ்ணா தான். ஸோ வெளியில் வரணும் நான் முயற்சி பண்ணியிருப்பேன், பண்ணாமல் இருந்துருக்க மாட்டேன். அஃபர்மேஷன்லாம் தட்டி விட்டு கேட்பேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நிம்மதியாக இருக்கிறேன், நான் புத்துணர்வுடன் இருக்கிறேன். தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த மன வருத்தத்துலேருந்து வெளியாகிறதுக்காக அதை நான் செய்வேன். ஏன் செய்ய ஆரம்பிச்சுன்னா, நான் செத்து போயிடணுன்ற பயம் எடுத்துருச்சு, எனக்கு பைத்தியம் ஆயிரணுன்ற பயம் எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு கவலைக்குள்ளே போயிட்டேன். ஸோ என்னால் அந்த கவலையை தாங்க முடியல. சாதாரண ஆள் என்னாலேயே கடவுள் மேலே இருக்கிற காதல்னால ஏக்கத்தை தாங்கிக்க முடியலனா, அவர் கடவுள். மனுஷன் ஏங்கிறது பெருசா, கடவுள் ஏங்கிறது பெருசா? அப்போ கடவுள் எப்படி ஏங்கியிருப்பாரு? கடவுளுக்கு எப்படி ஏங்கியிருப்பாரு? சரி, அதை பற்றி பேசுனா நான் இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவேன். விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற மெசேஜ் என்னன்னா, அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்னா, நீங்கள் அங்கே எல்லை வச்சுட்டீங்க கடவுளுக்கு. கடவுள்னால இவ்வளோ தான் முடியும்னு. இப்போ கடவுளே உங்கள் முன்னுக்கு வந்து நின்று சொல்கிறான்னு வச்சுக்கோ, என்னன்னா, உனக்கு நான் வந்துட்டு ஒரு 10 கோடி கொடுக்குறேன், நீ வச்சுட்டு சந்தோஷமாக வாழு அப்படின்னு. நாளைக்கு வந்து கொடுக்குறேன், இன்றைக்கி கொடுக்கல, நான் தான் கடவுள், நாளைக்கு வந்து உனக்கு நான் 10 கோடி கொடுப்பேன், நீ வாங்கிட்டு சந்தோஷமா இரு, உனக்கு போலீஸ் பிரச்சனை, உனக்கு எந்த ஒரு ரைடுலாம் வரமாட்டாங்க, நீ பயப்படாத, நீ இந்த காசை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், எந்த சந்தேகமும் வராது, வேணும்னா சொல்லு, 100 கோடி மறுநாள் அதுக்கு நாள் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுவேன்றதை விட்டுருங்க, நான் என்னமோ பண்ணிக்கிறேன். நீ என்ன பண்ணுவீங்கன்னா, ப்ராங்க் பண்ணுறீங்களா? கேமரா இங்கேயும் இருக்கா?
கண்டிப்பாக அப்படி நானே அதுதான் பண்ணியிருப்பேன் முன்னையா இருந்திருந்தா. இப்போ விஷயம் என்னன்னா, அது 10 கோடியா இல்லை துணூண்டு பதிலான்றது கிடையாது. 10 கோடினா மேபி நம்புவீங்களோ என்னமோ சில பேர். இப்போ சின்ன விஷயம் ஏதாவது சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, அதை இப்போ சின்ன விஷயம்லாம் சொன்னால் நான் என்ன நம்ப மாட்டேன். சின்ன சின்ன பதிலாம் வந்துச்சுன்னா நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சின்ன சின்ன சைன்லாம் வந்துச்சுன்னா பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இந்த பள்ளி கத்துற சத்தம் இதெல்லாம் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் முன்ன. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளே அறியாமல் ஒரு எல்லை வைக்கிறோம். கடவுள் என்ன இதுக்கு இந்த பதிலுக்கு இந்த சந்தேகத்தையா போய் கடவுள் தீர்த்து வைக்க போகிறாரு, இதையா கடவுள் செய்ய போகிறாரு, அவருக்கு 1008 வேலை இருக்குது, அவர் இதுவாக அவர் செய்ய போகிறார். நான் எனக்கு மனசில் வர சின்ன கேள்விக்கு கூட கிருஷ்ணா இவ்வளோ பேசுவார். நானே அது சும்மா விளாட்டுக்கு ஏதாச்சும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் நடந்த ஏதாச்சும் ஒரு கதை சொல்கிறேன்னே யோசிக்கிறேன். ஏதாவது ஏன் கதை வேணாம், திரௌபதி கதைக்கு வருவோம். இப்போது மகாபாரதம் கதை கேட்டிருக்கீங்களா? திரௌபதி தெரியும் தானே, அந்த 5 பேர் பாண்டவர்களோட ஒய்ஃபு. அப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த சாரியை பிடிச்சி இழுப்பாங்க, அது ஒரு கதை வரும்ல. அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிச்சு, கிருஷ்ணா சாரிலாம் கொடுத்துட்டாரு. அப்போ திரௌபதி வந்து கிருஷ்ணா கிட்ட போயிட்டு கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்கன்னா, நீ வந்துட்டு ஏன் கிருஷ்ணா என்னை வந்து காப்பாற்றலை அப்படின்னு. அப்போ அது ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் நீட்டாக தான் நடக்கும். ஃபஸ்ட்டு கேட்டோடனே நான் எங்கிட்ட இருந்து வரது, நான் முதல்ல வந்தேன்னா தருமனை தான் முதல்ல நான் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன்னா தருமனுக்கு தெரியும் கிருஷ்ணா கடவுள்னு. துரியோதனன் கூப்பிட்டா கிருஷ்ணரை கூட்டிகிட்டு போக வேண்டியது தருமரோடைய கடமை. ஆனால் தருமர் மனசில் என்ன நினச்சாருன்னா, நம்ம சூதலாட போகிறதுக்கு கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் கிருஷ்ணா கோவப்பட்டுருவாருன்னு. அவருக்கு தெரியும் கிருஷ்ணா கடவுள்னு. இப்போ விஷயம் என்னென்னா, இப்போ நான் கோவப்படக்கூடாது. தர்மருக்கு ஏன் தெரியலையா, அவர் கடவுள்னு தெரியாதா, ஏன் அவர் இந்த முடிவு எடுத்தார், நான் கோவப்பட முடியாது. ஏன் முடியாதுன்னா, அது ஒரு அறியாமைனா அந்த விஷயத்த மறைஞ்சிருச்சு அவர் மூளையில். அந்த விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு மறைஞ்சிருச்சு. கிருஷ்ணா கடவுள், கிருஷ்ணாவுக்கு எல்லாமே தெரியும். அவனை கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் அவனுக்கு தெரியும். பெட்ரு அவனை கூப்பிட்டுலாம். அதாவது இப்போ கிருஷ்ணா கிட்ட சொன்னாலும் ஒன்று, சொல்லலைனாலும் ஒன்றுனா பெட்ரு சொல்லிடலாமே, அவரையும் கூட்டிகிட்டு போகலாமேன்றது தானே நியாயமான முடிவு, அறிவான முடிவு. உட்காந்து யோசிச்சா எல்லோரும் இந்த முடிவு தானே எடுப்பீங்க. நமக்கு தெரிஞ்ச சின்ன அறிவு தர்மருக்கு தெரியாதா? தர்மர் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய ஞானி, அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த விஷயம் அப்போ அந்த இவ்வளோ சின்ன விஷயம் அப்போ அவருக்கு தெரியலன்னா, அந்த விஷயம் அவர் மண்டையிலேருந்து அப்போ மறைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நடந்து தான் ஆகணுன்னு இருக்குது. நீ போய் அவன் சொத்தை அங்கே துரியோதனன்கிட்ட இழந்தாகணும்னு இது எழுதியிருக்கு. நீ இழந்தாதான் உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தாதான், திரௌபதிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தாதான் திரௌபதி கோவப்படுவாங்க, சாபத்தை விடுவாங்க, திரௌபதிக்காக இவங்க எல்லோரும் போர் எடுத்து போவாங்க. விஷயம் என்னென்னா, அர்ஜுனன்லேருந்து எல்லாருமே வந்து சமாதானமாக போகலான்ற முடிவுக்கு தான் வருவாங்க, சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு. ஆனால் திரௌபதி ஒரு ஆள் தான் சமாதானமாக ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை சபைக்கு முன்னுக்கு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு நீதி கிடச்சாகணும் அப்படின்னு திரௌபதி ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் இந்த போர் நடந்தது. ஸோ அப்போ அந்த விஷயம் நடக்கணும்னு இருக்குது. அதனால தான் கிருஷ்ணா அப்போ அலோவ் பண்ணிட்டாரு, நடக்கட்டும்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருந்தால் அதை அவர் அலோவ் பண்ண மாட்டார். எல்லா விஷயமும் பர்ஃபெக்டாக நடந்துகிட்ருக்கு, காரணமின்றி காரியம் இல்லை. ஓகேவா? அப்போ திரௌபதி வந்து கிருஷ்ணா கிட்டே கேட்பாங்க, ஏன் வந்துட்டு நீங்கள் என்னை காப்பாற்றலைன்னா, அப்போ கிருஷ்ணா சொல்லுவார், தருமன் வந்து இப்படி பண்ணிட்டான், நான் வந்திருந்தேன்னா முதல்ல நான் தருமனை தான் கேள்வி கேட்டிருக்கணும், என்னை கூப்பிடாம நீ எப்படி போயிருக்கலாம், முதல்ல நீ எப்படி போயிருக்கலாம், அப்புறம் நீ எப்படி என்னை கூப்பிடாமல் போயிருந்துருக்கலாம். அந்த கேள்விலாம் கேட்டு முடிச்சிட்டோன்னா இன்னொன்று கேட்டார், என்னது நீ ஏன் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் தான் போயிட்டு முதல்ல கெஞ்சினேன், உனக்கு தெரியும் நான் பரமாத்மானு, உனக்கு தெரியும் நான் கடவுள்னு, நீ என்ன தான் முதல்ல கூப்பிட்டுருந்துருக்கணும். சரி நீ உன் புருஷனை கூப்பிட்ட, சரி ஓகே, எல்லாரையும் கூப்பிட்ட எவனும் வரல, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, என்னை கூப்பிட்ட, என்னை கூப்பிடக்கல, நீ முழு மனசோடையா கூப்பிட்ட. புரியுது, அவர் எதிர்பார்க்குறாரு, கிருஷ்ணா எதிர்பார்த்து கேட்குறாரு, வாயை திறந்தே ஒரு மனுஷன் கடவுளுக்கு தேவையா? நான் கேட்குறேன், என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னை நம்புங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னு கடவுளுக்கு என்ன தேவையா? உங்ககிட்ட நான் வந்து கேட்கணும் கடவுளுக்கு, ப்ளீஸ் என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், ப்ளீஸ் என்னை நம்புங்க. அவருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவரை நம்புறதுக்கு. அங்கே போவாரா இல்லை அறகுறமாக நம்மக்கிட்டே இருப்பார். ஏன்னா நான் அப்படி தானே இருந்தேன், நான் அறகுற நம்பிக்கையோடு தானே இருந்தேன். ஆனால் அவர் என்னை கைவிடலை. நான் பாருங்கள் மனுஷன், கோவப்பட்டேன், இப்போ நான் கோவப்பட்டேன், என்ன நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்கன்னு. ஆனால் கடவுள் கோவப்பட்டாரா? நான் நம்பாமல் தானே இருந்தேன். அவருக்கு நம்புறவங்களும் ஒன்று தான், நம்பாதவங்களும் ஒன்று தான்.
ஒரு கெட்டவன் நம்பாதவன் ஒரு ஒரு ஈன பிறவின்னு வச்சுக்குவோமே, அவன் மறுநாளே இல்லை நான் திருந்த போகிறேன், நான் நல்லவனாக மாற போகிறேன், எனக்கு கடவுள் வேணும் அப்படின்னு அவன் மாறினானா கடவுள் அப்படியே தூக்கி கொஞ்சம் ஆரம்பிச்சிருவார் அவனை. அப்படி அந்த செகண்டே மறந்துடுவார். அதுக்காக அவனோட கர்ம வினை கழிக்கப்படாதனால கழிக்கப்படும். அது எப்படி எப்படி கழிக்கப்படணுமோ அப்படி எப்படி கழிக்கப்பட்டுரும். அது அப்படியே அவனுக்கு வலிக்காமே அப்படியே லைட்டாக வரைக்கும் அப்படியும் செய்வார், வலிக்கிற மாதிரியும் அதை கடக்க வைப்பார். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொன்னேன், எனக்கு நடந்த விஷயங்களை வச்சு நான் சொன்னேன். ஓகே, அப்போ கடவுள் அப்போ சொல்கிறாரு, நீ வந்துட்டு தூணை பிடிச்சிக்கிட்டு தான் நீ வந்து என்னை கத்தி கதறி கூப்பிடுற, தூணை பிடிச்சிட்டு நீ கூப்பிடுற, ஏன் நீ எடுத்தோன்னே என்னை கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னா என்ன? உனக்கு தெரியும் கடவுள் நான் எப்போ வேணாலும் வருவேன்னு தெரியும், எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன்றதுலாம் உனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கு போய் தூணை பிடிச்ச நீ அப்படின்னு. எதுக்கு போய் தூணை பிடிச்சனா அவங்கக்கிட்ட பதில் இல்லை. எப்படி இருக்கும்? நியாயமான கேள்வி. முழு நம்பிக்கை கடவுள் மேலே இருக்கணும், கடவுள் கூட இருக்கிறாருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சும் தான் அதை பண்ணாங்க. அவங்க தெரியாமல் அதை பண்ணியிருந்தா கிருஷ்ணா அதை கேட்டிருந்துருக்க மாட்டார். அவங்க கேட்டிருப்பாங்க திரும்பி, எனக்கு தெரியாத கிருஷ்ணா நீ எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட சொன்னியா கிருஷ்ணா நீ எல்லா இடத்துலையும் இருப்பேன்னு எனக்கு தெரியாது கிருஷ்ணா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க சொல்லலாம், ஏன்னா அவங்கக்கிட்ட பதில் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர் கடவுள்னு. அவங்க அவநம்பிக்கையின் காரணமாக தான் அந்த உதவி அவங்களுக்கு, அந்த உதவி சீக்கிரமே அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏன் லேட்டாக கிடச்சிதுன்னா, நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் இல்லையா, அதனால் அவங்க இந்த புரிதல் அவங்களுக்கு லேட்டாக வந்தது. அதனால் அந்த விஷயம்லாம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த புரிதல் லேட்டாக வந்தது அது தப்புன்னு அப்போ இருந்துருக்கலாம். இப்போ அந்த புரிதல் அங்கே லேட்டாக வந்தனால தான் நமக்கு இந்த புரிதல் இப்போ இங்கே வந்திருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்குது, தெரியுதா? ஓகே, இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மனசார நீங்கள் கடவுளை நம்புறீங்களோ அவளுக்கு அவ்வளோ அவர் உங்களை நெருங்கி உங்ககிட்ட உரிமை எடுத்து உங்களை பார்த்துக்குவார். முதல்ல அவர்கிட்ட வேண்டுங்க, கடவுள்கிட்ட வேண்டுங்க. கடவுள் நீங்கள் எந்த கடவுளை கும்பிட்றீங்களோ, அல்லாவை கும்பிட்றீங்களோ, ஜீசஸை கும்பிட்றீங்களோ, கிருஷ்ணாவை கும்பிட்றீங்களோ, சிவனை கும்பிட்றீங்களோ, அருட்பெருஞ்சோதி கும்பிட்றீங்க, எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சுப்ரீம் காட்கிட்ட உங்களை ஒப்படைங்க, தைரியமாக ஒப்படைங்க. என்ன ஆயிரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி நான் உயிர் போகுமா போயிட்டு போகுது, போனாலும் என்ன ஒன்றும் ஆகாது. ஏதோ ஒன்று ஆகணும்னா அது அவர் ஆக்கிறார். விஷயம் என்னன்னா நம்ம இங்கே பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அதுக்காக ஒன்றும் பண்ணாமையே இருக்கக்கூடாது. நீங்கள் இருந்து பாருங்களேன், நான் வேணா சொல்கிறேன், ஒன்றும் பண்ணாமல் இருந்து பாருங்கள், உங்களால் இருக்க முடியுதான்னு. அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஞானி தான். எத்தனை நாளைக்குன்னா ஒரு 10 நாளைக்கு இருந்து பாருங்கள், யாராவது உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க, உங்களுக்கு இந்த வேலை இருக்குது வந்து இந்த வேலையை செய்யுங்க, என்ன டைம் ஆச்சு இன்னும் நீங்கள் ஸ்கூலில் போய் பிள்ளையை ஏற்றலையா, எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேலை வந்துடும், அதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அந்த கரும வினைகள் எப்படி ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கிறதுனா, பேஸ் ஆன் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, செயலில் கர்ம வினை பதிய கிடையாது. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒருத்தனை அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த அடியில் வந்துட்டு கர்ம வினை கிடையாது, எந்த நோக்கத்தில் அடிக்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க, அவன் வந்து இப்போ ஒரு மயக்கத்தில் இருக்கான், அடித்து அவனை எழுப்புறீங்க, அவனுக்கு நல்லதுக்காக அடிச்சிருக்கீங்க. நோக்கத்தை பொறுத்து உங்கள் பலன் மாறுபடுது. இப்போ அவன் வந்து ஒரு நல்ல பையன், அவனை பூலி பண்ணுறதுக்காக, அவனை விடைக்கிறதுக்காக, அவனை டீஸ் பண்ணுறதுக்காக நான் அவனை அறையிறேன். இப்போ என்ன ஆகுனா அது எனக்கு ஒரு பேட் கர்மானா என்ன? நான் புரிதல் இல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சிட்டேன், அதுக்கான புரிதல் எனக்கு பின்னுக்கு கொடுக்கப்படும் அர்த்தம். விஷயம் என்னென்னா, நம்ம பேட் கர்மானா ஏதோ நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது, பாவம் வந்து நம்மளை அடிக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பாவம் வந்து அடிக்கல, நீ புரிதல் இல்லாமல் ஒன்று செஞ்சுருக்க, அது தப்புன்னு நீ உணர்றதுக்காக, உணர வைக்கணும்னா எப்படி? ஒரு இன்சிடெண்ட்டாக ஒரு சினாரியோவும் உங்களுக்கு அதை நடத்தி காட்டணும். அது ஒரு நாடகம் மாதிரி உங்களுக்கு நடத்தப்படும். அந்த நாடகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் என்ன பாடம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா திரும்பி அது ரிப்பீட் ஆகாது. புரிஞ்சிக்கலனா திரும்பி ரிப்பீட் ஆகும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட ஸ்டாப் ஆகி நின்றோம். ஓகே, இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.